ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். எழுத்தாளர் ஜோன் கிரேயின் அற்புத படைப்பு. சாப்டர் 9 பார்ட் 3. நாம் ஏன் வாக்குவாதம் செய்கிறோம்? ஆண்களும் பெண்களும் பொதுவாக பணம், தாம்பத்தியம், தீர்மானங்கள், திட்டமிடுதல், மதிப்பீடுகள், குழந்தை வளர்ப்பு மற்றும் வீட்டு பொறுப்புகள் ஆகியவற்றை குறித்து வாக்குவாதம் செய்வர். ஆனால் இந்த கலந்துரையாடல்களும் பேர பேச்சுக்களும் ஒரே ஒரு காரணத்தினால்தான் வலிமிக்க வாக்குவாதங்களாக மாறுகின்றன. தான் நேசிக்கப்படவில்லை என்ற உணர்வுதான் உணர்ச்சி ரீதியான வழியை ஒருவருக்கு தோற்றுவிக்கிறது. ஒருவர் உணர்ச்சி ரீதியான வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அடுத்தவரிடம் அன்பாக நடந்து கொள்வது அவருக்கு கடினமாகி விடுகிறது. உடன்பாடின்மையை வெற்றிகரமாக கையாள்வதற்கு ஒரு ஆணுக்கு எது தேவை என்பதை பெண்கள் உணர்வதில்லை. முரண்பட்ட யோசனைகள், உணர்வுகள் மற்றும் விருப்பங்கள் பெண்ணிடம் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேறுபாடுகளையும் உடன்பாடின்மையையும் கையாள்வது அவனுக்கு கடினமாகி விடுகிறது. அவன் செய்துள்ள ஏதோ ஒன்று அவளுக்கு பிடிக்காத போது அவன் அதை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டு அவள் தன்னை விரும்பவில்லை என்று நினைக்கிறான். பொதுவாக ஒரு ஆணின் உணர்ச்சி ரீதியான தேவைகள் நிறைவேற்றப்படும் போது அவனால் வேறுபாடுகளையும் உடன்பாடின்மையையும் சிறப்பாக கையாள முடியும். ஆனால் அவனுக்கு தேவையான அன்பு அவனுக்கு மறுக்கப்படும் போது அவன் தற்காப்பு நிலைக்கு செல்கிறான். அவனது இருண்ட பகுதி எப்போது வெளிவர துவங்குகிறது. உடனடியாக அவன் தன் வானை உறவுகிறான். மேலோட்டமாக பார்த்தால் பணம், பொறுப்புகள் என்று ஏதேனும் ஒரு பிரச்சனையை பற்றி அவன் விவாதித்து கொண்டிருப்பதாக தோன்றக்கூடும். ஆனால் தான் நேசிக்கப்படவில்லை என்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டுள்ளதுதான் அவன் தன் வாளை உருவியதற்கான உண்மையான காரணம். பணம், திட்டமிடுதல், குழந்தைகள் அல்லது வேறு ஏதேனும் ஒரு பிரச்சனையை பற்றி ஒரு ஆண் வாக்குவாதம் செய்யும் போது கீழ்கண்ட காரணங்களுக்காக அவன் இரகசியமாக விவாதிக்கக்கூடும். ஆண்கள் விவாதிப்பதற்கான இரகசிய காரணங்கள். அவன் விவாதிப்பதற்கு பின்னுள்ள காரணம்: 1. நான் செய்கின்ற அல்லது செய்யாமல் விட்டுவிடுகின்ற சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து அவள் வருத்தப்படும் போது எனக்கு பிடிப்பதில்லை. அவள் என்னை விமர்சிப்பதாகவும் நிராகரிப்பதாகவும் நான் உணர்கிறேன். 2. விஷயங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று அவள் கூற துவங்கும் போது எனக்கு பிடிப்பதில்லை. அவள் என்னை ஒரு குழந்தை போல நடத்துவதாக எனக்கு தோன்றுகிறது. 3. அவள் தனது மகிழ்ச்சியின்மைக்கு என்னை குறை கூறுவது எனக்கு பிடிப்பதில்லை. 4. தான் அதிகமான வேலைகளை செய்வதாகவும் தான் பாராட்டப்படவில்லை என்றும் அவள் குறை கூறும்போது எனக்கு பிடிப்பதில்லை. நான் அவளுக்கு செய்யும் விஷயங்களுக்காக அவள் என்னை பாராட்டவில்லை என்ற உணர்வு எனக்குள் ஏற்படுகிறது. 5. தவறாக போகக்கூடிய எல்லாவற்றையும் பற்றி அவள் கவலைப்படுவது எனக்கு பிடிப்பதில்லை. அவள் என்னை நம்புவதாக எனக்கு தோன்றுவதில்லை. 6. அவள் விரும்பிய போதெல்லாம் நான் பேச வேண்டும் அல்லது ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவள் எதிர்பார்ப்பது எனக்கு பிடிப்பதில்லை. அவள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற உணர்வு உண்டாகிறது. 7. நான் கூறுவதால் அவள் காயப்பட்டதாக உணரும் போது அது எனக்கு பிடிப்பதில்லை. அவள் என்னை நம்பவில்லை, என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாள், என்னை ஒதுக்குகிறாள் என்ற உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. 8. அவள் மனதில் உள்ளது எனக்கு தெரிய வேண்டும் என்று அவள் எதிர்பார்ப்பது எனக்கு பிடிப்பதில்லை. அது எனக்கு சாத்தியமில்லை. அந்த எதிர்பார்ப்பு நான் போதுமானவன் அல்ல என்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்துகிறது. விவாதிக்காமல் இருப்பதற்கு அவனுக்கு தேவையானது உள்ளபடியே அவன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது அவசியம். மாறாக அவள் தன்னை மேம்படுத்த முயற்சிப்பதாக அவன் உணர்கிறான். 2. தான் மெச்சப்படுவதாக அவன் உணர வேண்டும். மாறாக தான் கைவிடப்பட்டுள்ளதாக அவன் உணர்கிறான். 3. தான் ஊக்குவிக்கப்பட்டுள்ளதாக அவன் உணர வேண்டும். மாறாக முயற்சியை கைவிட்டு விடுவது நல்லது என்பது போல் அவன் நினைக்கிறான். 4. தான் பாராட்டப்படுவதாக அவன் உணர வேண்டும். மாறாக அவள் தன்னை குறை கூறுவதாகவும் அங்கீகரித்ததாகவும் சக்தி இழந்தவனாகவும் அவன் உணர்கிறான். 5. அவளது பாதுகாப்பு குறித்து அவன் அளித்துள்ள பங்களிப்பிற்காக அவன் பாராட்டப்படுவதாகவும் நம்பப்படுவதாகவும் உணர வேண்டும்.
6. தான் கட்டுப்படுத்தப்படுவதாக அவன் உணர்வதால் பேசுவதற்கு அவனிடம் ஏதுமில்லை. தன்னால் ஒருபோதும் அவளை திருப்திப்படுத்த முடியாது என்ற நினைப்பு அவனுக்கு ஏற்படுகிறது. 7. அவள் தன்னை ஏற்றுக்கொள்வதாகவும் நம்புவதாகவும் அவன் உணர வேண்டும். மாறாக அவள் தன்னை நிராகரிப்பதாகவும் மன்னிக்க மறுப்பதாகவும் அவன் நினைக்கிறான். 8. அவள் தனக்கு ஒப்புதல் அளிக்கிறாள், தன்னை ஏற்றுக்கொள்கிறாள் என்ற உணர்வு அவனுக்கு எழ வேண்டும். மாறாக தான் தோற்றுவிட்டதாக அவன் உணர்கிறான். ஓர் ஆணின் உணர்ச்சி ரீதியான முதன்மை தேவைகளை பூர்த்தி செய்வது காயத்தை ஏற்படுத்தக்கூடிய வாக்குவாதங்களில் அவன் ஈடுபட முனைவதை குறைக்கும். அதிக மதிப்போடும் புரிதலோடும் அக்கறையோடும் அவனால் செவிசாய்க்கவும் பேசவும் முடியும். இவ்வழியில் கருத்து வேறுபாடுகளும் எதிர்மறையான உணர்வுகளும் காயப்படுத்தக்கூடிய வாக்குவாதங்களாக மாறாமல் உரையாடல், ஒப்பந்த பேச்சு மற்றும் சமரசம் ஆகியவற்றின் மூலம் தீர்க்கப்பட முடியும். காயப்படுத்தும் வாக்குவாதங்களுக்கு பெண்களும் பங்களிப்பு செய்கின்றனர். ஆனால் வேறு காரணங்களுக்காக. மேலோட்டமாக பார்த்தால் அவள் பொருளாதாரம், பொறுப்புகள் அல்லது வேறொரு பிரச்சனையை பற்றி விவாதித்து கொண்டிருக்கக்கூடும். ஆனால் உள்ளூர இரகசியமாக கீழ்கண்ட காரணங்களில் சிலவற்றுக்காக அவள் தன் வாழ்க்கை துணைவனை எதிர்க்கக்கூடும். பெண்கள் வாக்குவாதம் செய்வதற்கான இரகசிய காரணங்கள். அவள் விவாதிப்பதற்கு பின்னுள்ள காரணம். 1. என் உணர்வுகள் அல்லது கோரிக்கைகளின் முக்கியத்துவத்தை அவன் குறைப்பது எனக்கு பிடிப்பதில்லை. அவன் என்னை புறக்கணிப்பதாகவும் நான் முக்கியமற்றவள் என்றும் எனக்கு தோன்றுகிறது. 2. நான் கேட்கும் விஷயங்களை செய்ய அவன் மறந்து போவது எனக்கு பிடிப்பதில்லை. பிறகு நான் நச்சரிப்பது போல் அல்லது அவனது ஆதரவிற்காக கெஞ்சுவது போல் தோன்றுகிறது. 3. நான் வருத்தமாக இருப்பதற்காக அவன் என்னை குறை கூறுவது எனக்கு பிடிப்பதில்லை. அவன் என்னை நேசிக்க வேண்டும் என்றால் நான் கச்சிதமானவளாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. நான் கச்சிதமானவள் அல்ல. 4. அவன் தன் குரலை உயர்த்தும் போதோ அல்லது தான் ஏன் சரி என்பதற்கான காரணங்களை பட்டியலிடுவதோ எனக்கு பிடிப்பதில்லை. அது அவனுக்கு என் கண்ணோட்டத்தை பற்றி அக்கறை இல்லை என்று என்னை உணர வைக்கிறது. 5. நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் குறித்து நான் கேள்விகள் கேட்கும் போது அவன் வெளிப்படுத்தும் அகந்தை மனப்பான்மை எனக்கு பிடிப்பதில்லை. அது அவனது நேரத்தை நான் வீணாக்கி கொண்டிருக்கிறேன் என்று என்னை நினைக்க செய்கிறது. 6. என் கேள்விகளுக்கோ அல்லது என் கருத்துக்களுக்கோ அவன் பதில் கூறாமல் இருப்பது எனக்கு பிடிப்பதில்லை. நான் அவ்விடத்தை விட்டு மறைந்து போய்விட்ட உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. 7. நான் ஏன் காயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது அல்லது வேறு எப்படியும் இருக்கக்கூடாது என்று அவன் விளக்கம் கொடுக்கும் போது எனக்கு பிடிப்பதில்லை. அவன் என் உணர்வுகளை மதிக்கவில்லை, என்னை ஆதரிக்கவில்லை என்ற நினைப்பு எனக்கு உண்டாகிறது. நான் அதிக ஒட்டுதல் இன்றி இருக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்ப்பது எனக்கு பிடிப்பதில்லை. உணர்வுகளை கொண்டிருப்பது தவறு அல்லது அது ஒரு பலவீனம் என்பது போல் அது என்னை உணர செய்கிறது. விவாதிக்காமல் இருப்பதற்கு அவளுக்கு தேவையானது அவளது உணர்வுகள் உறுதி செய்யப்பட வேண்டியதும் கொண்டாடப்படுவதும் அவசியம். மாறாக அவள் தன்னை எடை போடுவதாகவும் ஊதாசீனப்படுத்துவதாகவும் அவன் உணர்கிறான். தான் மதிக்கப்படுகிறோம் என்று அவள் உணர்வது அவசியம். மாறாக தான் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவனது முன்னுரிமை பட்டியலில் கடைசி இடத்தில் இருப்பதாகவும் அவள் உணர்கிறாள். அவள் ஏன் வருத்தமாக இருக்கிறாள் என்பதை அவன் புரிந்து கொண்டு தான் அவளை இன்னும் நேசிப்பதாகவும் அவள் கச்சிதமானவளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவளுக்கு மறு உத்தரவாதம் அளிக்க வேண்டியது அவசியம். அவள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக அவன் தனக்கு செவி சாய்ப்பதில்லை என்பதாகவும் தனக்கு தொந்தரவு தருவதாகவும் தன்னை கீழே போட்டு மிதிப்பதாகவும் அவள் நினைக்கிறாள். 5. தனது உணர்வுகளை பற்றி அவன் அக்கறை கொண்டுள்ளான் என்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட வேண்டும். மாறாக அவன் தன்னை மதிக்கவில்லை, பாராட்டவில்லை என்ற உணர்வு அவளிடம் எழுகிறது. 6.
அவன் தன் மீது அக்கறை கொண்டுள்ளான், தான் கூறுவதை செவி சாய்க்கிறான் என்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட வேண்டும். மாறாக அவன் தன்னை புறக்கணிப்பதாகவும் எடை போடுவதாகவும் அவள் உணர்கிறாள். 7. அவளது உணர்வுகள் அங்கீகரிக்கப்பட்டு அவள் புரிந்து கொள்ளப்பட வேண்டியது அவசியம். மாறாக அவன் தன்னை ஆதரிக்கவில்லை, நேசிக்கவில்லை என்ற உணர்வு அவளுக்கு ஏற்படுவதால் அவள் கோபம் அடைகிறாள். 8. தான் மதிக்கப்படுகிறோம், கொண்டாடப்படுகிறோம் என்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட வேண்டும். குறிப்பாக அவள் தன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் போது. மாறாக தான் பாதுகாப்பின்றி இருப்பதாக அவள் உணர்கிறாள். வலிமிக்க இந்த உணர்வுகளுக்கு தேவைகளும் நியாயமானவையாக இருந்தாலும் கூட பொதுவாக அவை நேரடியாக கையாளப்படுவதில்லை, தெரிவிக்கப்படுவதில்லை. மாறாக அவை உள்ளுக்குள் புகைந்து திடீரென்று ஒரு வாக்குவாதமாக வெடிக்கிறது. ஒரு சில சமயங்களில் அவை நேரடியாக கையாளப்படுகின்றன என்றாலும் பெரும்பாலான சமயங்களில் அவை முகப்பாவங்கள், உடலசைவுகள், குரலின் தொனி ஆகியவற்றின் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆண்களும் பெண்களும் தங்கள் குறிப்பிட்ட உணர்ச்சி நிலைகளை புரிந்து கொண்டு ஒத்துழைக்க வேண்டும். அவற்றின் மீது கோபம் கொள்ளக்கூடாது. உங்கள் துணைவரின் உணர்ச்சி ரீதியான தேவைகளை நிறைவேற்றும் விதத்தில் கருத்து பரிமாற்றம் மேற்கொள்வதன் மூலம் உண்மையான பிரச்சனையை தீர்க்க நீங்கள் முயன்று கொண்டிருப்பீர்கள். அப்போது வேறுபாடுகளையும் உடன்பாடின்மையையும் தீர்ப்பதற்கு தேவையான இருவருக்கும் பரஸ்பர ஆதரவு கொடுக்கும் உரையாடல்களை வாக்குவாதங்கள் உருவாக்கும்.